பொக்காபுரம் பழங்குடியினர் கிராமத்தில் மகளிர் குழு மற்றும் கால்நடை வளர்ப்போருக்கு அசோலா தீவனம் வளர்ப்பு குறித்த பயிற்சி வழங்கப்பட்டது. ஆல் தி சில்ட்ரன் அமைப்பு, நிர்மான் சொசைட்டி ஆகியன சார்பில் பொக்காபுரம் குறும்பர்பாடி ஆதிவாசி மக்களுக்கு கால்நடை தீவனமாக அசோலா வளர்ப்பு மற்றும் ஜீவாமிர்தம் ஆகியன தயாரித்தல் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு ஆல் தி சில்ட்ரன் அமைப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் தலைமை தாங்கினார். கூடலூர் நுகர்வோர் மனித வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார். நிர்மான் சொசைட்டி ஒருங்கிணைப்பாளர் ஆல்வின் பிரபாகரன் கால்நடைகளில் கோமியம், சாணம் உள்ளிட்டவை கொண்டு விதை நேர்த்தி முறைக்கான ஜீவாமிர்தம் தயாரிக்கும் முறைகள் குறித்து விளக்கம் அளித்து பயிற்சி அளித்தார். அதுபோல சாலி டைரக்ட் அமைப்பு பயிற்சியாளர் ஆரோக்கியசாமி கால்நடை தீவனமான அசோலா வளர்ப்பு குறித்து செயல்முறைகள் பயிற்சி அளித்தார். பயிற்சியில் கால்நடைகளுக்கு கூடுதல் ஊட்டச்சத்து பானமாக இருக்கக்கூடிய அசோலாவை அனைத்து கால்நடை வளர்ப்போர் தங்கள் வீடுகளில் வளர்த்து பயன்பெறவும், கால்நடை உரங்களை தனியாக விற்பனை செய்வதை தவிர்த்து அவற்றை மேம்படுத்தி இயற்கை உரமாக மாற்றி விற்பனை செய்யவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அசோலா விதைகள், முருங்கை மரம் வளர்ப்பு கிளைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பொக்காபுரம் பழங்குடியினர் மற்றும் கால்நடை வளர்ப்போர் பலர் கலந்து கொண்டனர்.